வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒலிம்பிக் இந்தியாவினுடைய ஒலிம்பிக் பதக்க கனவுகள் என்பது எப்பொழுதும் தொலைதூரத்தில் இருந்திருக்கின்றன. அவை நமக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அரும்பொருளாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக்கில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவருக்கு நடந்தது என்பது ஒட்டுமொத்த உலக விளையாட்டு அரங்கை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று சொல்லலாம். இந்தியர்கள் மனமுடைந்து போயினர். வினேஷ் போகத் அவர் இறுதிச் சுற்றுக்கு மல்யுத்தத்தில் முன்னேறிய பிறகு அவருடைய உடல் எடை நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஒரு 100 கிராம் கூடுதலாக இருந்தது என்று சொல்லி அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 2ஆம் இடம் வந்ததற்கான வெள்ளிப் பதக்கம் கூட அவருக்கு மறுக்கப்பட்டது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஏனென்றால் பலரும் பல சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். ஒருவருடைய உடல் எடை எப்படி 2 நாளில் திடீரென அதிகரிக்க முடியும் என்பதையும், அவர் அதை கட்டில் வைத்திருப்பதற்காக கடும் பயிற்சிகளை மேற்கொண்டார் என்பதையும் கூட நாம் செய்திகளிலிருந்து பார்க்கிறோம். உண்மையில் வினேஷ் போகத்திற்கு என்ன நடந்தது, அதற்கு பின் சதிகள் இருக்கிறதா என்ற கேள்விகள் ஏன் மக்களிடம் எழுகின்றன? வினேஷ் போகத் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக மட்டும் இருந்திருந்தால் இது ஒரு ஏதோ தகுதி நீக்கம் விதிமுறைகளின்படி நடந்த ஒன்று என்று எல்லோரும் கடந்து சென்றிருப்பார்கள். ஆனால் வினேஷ் போகத் தேசிய அளவில் வேறொரு விஷயத்திற்காக அறியப்பட்டவர். ஒரு பாஜக எம்பி, அவர் தேசிய குத்துச்சண்டை சம்மேளனத்தினுடைய தலைவராகவும் இருந்தவர். அவர் இந்த வீராங்கனைகளிடம் பாலியல் ரீதியான பல்வேறு தொந்தரவுகளை அவர் அளித்தார் என்று சொல்லி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என இந்த வீராங்கனைகள் கடும் போராட்டத்தை நடத்தினார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாட்டையே அதிர வைத்த ஒரு போராட்டம். அவர்கள் காவல்துறையினரால் அடித்து இழுத்துச் செல்லப்பட்டார்கள் தெருக்களில். அப்படி இழுத்துச் செல்லப்பட்டவர்கள் ஒருவர்தான் வினேஷ் போகத். அவர் அப்படி போராட்டக்காரராக அவர் தெருவில் நின்று போராடிய போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இழுத்துச் சென்ற காட்சிகள் இப்போதும் நமக்கு காண கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசினுடைய பெரும் வெறுப்பை அவர் சம்பாதித்து கொண்டார். தொடர்ந்து அந்த வீராங்கனைகள் அவமதிக்கப்பட்டார்கள். அவருடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை. தவறு செய்த தங்களுடைய எம்பியை பாதுகாப்பதில்தான் ஒன்றிய அரசு முழுமூச்சாக இருந்தது, பாஜக இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் வினேஷ் போகத் அநீதிக்கு எதிரான ஒரு போராட்ட வீராங்கனையாக அறியப்பட்டார். அவர் இந்த வெற்றியின் மூலமாக யார் இந்த அரசினால் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அவர்தான் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தேசிய கௌரவமாக அவர் மாறக்கூடிய ஒரு நிலையை போராடி இறுதி வரைக்கும் வந்தார். இந்தியாவிற்கு அவர் அந்த மல்யுத்தத்தில் தங்கத்தை வென்று வருவார். இந்த நாடு ஒட்டுமொத்தமாக அவரை ஒரு எதிர்ப்பினுடைய ஒரு வடிவமாக, அராஜகத்திற்கு எதிரான ஒரு போர்க்குரலாக அவரை முன்னிறுத்துவதற்கு காத்து கொண்டிருந்த போது அவர் பந்தயத்தில் தோற்கடிக்கப்படவில்லை. பந்தயத்திற்குள் நுழையவிடாமலேயே தடுக்கப்பட்டிருக்கிறார். இதை அரசியலற்று புரிந்து கொள்ள முடியும்? அவருக்கு நடந்தது என்பதை எப்படி நாம் எளிதில் கடந்து செல்ல முடியும்? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை காலம் பதில் சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம். ஆனால் நீங்கள் வினேஷ் போகத் போன்ற வீராங்கனைகள், நீதிக்காக போராடியவர்கள், அவர்கள் என்றென்றும் மக்களுடைய மனதில் 100 தங்கப்பதக்கங்களை வென்றவர்களை விடவும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நட்சத்திரங்களாக இருப்பார்கள். அடுத்த ஒலிம்பிக் வருகிற போது முந்தைய ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர்கள் மறக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் வினேஷ் போகத் போன்றவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு நாளும் மக்கள் மனதிலிருந்து மறையாது. அவர் என்றென்றும் ஒரு வீராங்கனையாக, அவர் ஒலிம்பிக்கில் அல்ல, டெல்லி தெருக்களில் அவர் போராடிய காட்சியின் மூலமாக என்றும் அவர் ஒரு வீராங்கனையாக நம் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்பார். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் கடந்த முறை திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால்,
பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தை இருக்கின்றது, அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும், அது இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதான் எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இந்த பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்களை இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும்.
ஆக குழந்தைகள் வருவதற்கு பெற்றோர்களும் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒற்றுக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுவும் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நேரங்களில் சில சொற்கள் ஏறத்தாழ ஒரே பொருளை தருவது போல தோன்றும். ஆனால் இரண்டு சொற்களுக்கும் இடையில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். அதை பற்றிய இலக்கிய மொழியியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே கூட இருக்கும். குறிப்பாக வாழ்க்கையோடு தொடர்புடைய இரண்டு சொற்கள், ஒன்று காதல், இன்னொன்று காமம். இரண்டும் ஒன்றுதானா வேறு வேறா என்று கேட்டால் வேறு தான் என்பது புரிகிறது. ஆனால் இரண்டுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. எது ஒற்றுமை, எது வேற்றுமை? இந்த சொற்களை நாம் புரிந்து கொள்வது எதற்காக என்றால் வெறும் இலக்கிய மொழியியல் ஆய்வுக்காக மட்டும் இல்லை. இது வாழ்வியலோடு தொடர்புடையது. வாழ்க்கையில் காதலிக்காதவர்கள் இல்லை, வாழ்க்கையில் காமம் இல்லாதவர்களும் இல்லை. மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் அது பொதுவாக இருக்கிறது. காம உணர்வு விலங்குகளுக்கும் உண்டு. ஆனால் அவை காதலிக்கின்றனவா என்று நமக்கு உறுதியாக தெரியாது. இந்த காதலும் காமமும் மிக நுட்பமாக வேறுபடுகிற இடம் எது என்றால், காதல் என்பது ஈர்ப்பு, காமம் என்பது தேவை. இரண்டையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். காதல் என்பது யார் மீதோ அல்லது ஏதேனும் ஒரு உயிர் மீதோ ஒரு பொருள் மீதோ நமக்கு ஏற்படுகிற ஈர்ப்பு. பொருள் மீதோ என்பதையும் நாம் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். ஒரு பொருளின் மீது, சிலருக்கு பணத்தின் மீது காதல் வருகிறது. அந்த காதல் எங்கு இருக்கிறதோ அதை இழக்கிற போது அவர்கள் உயிர் கூட சில நேரங்களில் போய்விடுகிறது. வங்கியில் போட்ட பணம் முழுவதும் போய்விட்டதென்றால், போய்விட்டதா என்று கேட்டால் அவனுக்கு உயிரும் போய்விடுகிறது. அந்த அளவுக்கு அதில் ஈர்ப்பு இருக்கிறது.
பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு நீதியிலே உயிர் இருந்தது, அவ்வளவு பெரிய காதல் இருந்தது. நீதி தவறினேன் என்றவுடன் யானோ அரசன் யானே கள்வன் என்று அந்த இடத்திலேயே அவன் உயிர் நீத்தான். எனவே காதல் என்பது மனிதர்கள் மீது, பொருள்கள் மீது, விலங்குகள் மீது எல்லாவற்றிலும் வரக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு, அதுதான் காதல். காமம் என்பதற்கு காதல் மிக அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆனால் காமம் காதலோடு மட்டும் நின்று விடுவதில்லை, அதற்கு உடல் தேவையும் இருக்கிறது. உள்ளத்தை தாண்டி உடலின் தேவையும் கூட இருக்கிறது. காதல் விலகி நின்றாலும் வளரும். தொலைவாக போகிற போதும் காதல் இருக்கும். சந்திக்கவே இல்லை என்றாலும் காதல் இருக்கும். அது பெண்ணிடம் ஆணுக்கும், ஆணிடம் பெண்ணுக்கும் தான் என்று இல்லை. குழந்தைகளிடம் ஒரு காதல் இருக்கும். தாயை நேசிக்கிற, காதலிக்கிற பிள்ளைகள் உண்டு. எனவே அது ஒரு ஈர்ப்பு, ஒரு உள்ளம் சார்ந்தது, அன்பு உடையது. ஆனால் காமம் நெருங்கி இருந்தால் மட்டுமே நிறைவேறக்கூடியது. காமம் விலகி இருந்தால் பயன்படாதது. இவற்றை கூர்ந்து பார்க்கிற போதுதான் திருக்குறளில் கூட இன்பத்து பால் என்று மூன்றாவது பாலை சொல்லுவது பொருத்தமில்லை. அறம்பொருள் இன்பமில்லை, அறம்பொருள் காமம்தான். ஏனென்றால் அந்த பகுதியில் முழுக்க முழுக்க வள்ளுவர் ஒரு உடல் சார்ந்த ஈர்ப்போடு கூடிய அன்பையே குறிப்பிடுகிறார் என்பதால் அது காமத்துப்பால் தான். அதனை வள்ளுவரே பல இடங்களில் 2 சொற்களையும் சேர்த்து வைத்து நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அதை இன்பத்துப்பால் என்று சொல்ல வேண்டியதில்லை. காரணம், ஏன் நாம் காமத்துப்பால் என்று சொல்ல தயங்குகிறோம் என்றால், காதல் புனிதமானது என்று கருதுகிற நாம் காமம் இழிவானது என்று கருதுகிறோம். இழிவானது என்றால் இந்த உலகத்தை விட்டு காமத்தை ஒழித்து விட முடியுமா? ஒழித்து விட்டால் இந்த உலகம் நிலைக்குமா? ஒழித்து விட்டால் இந்த உலகம் பெருகுமா? எனவே காதல் என்பதும் தேவை. காதலுக்கு அளவு கிடையாது, காமத்திற்கு அளவு உண்டு. காதலுக்கு எண்ணிக்கை கிடையாது, காமத்துக்கு எண்ணிக்கை உண்டு. காதல் பால் வேறுபாடு கூட கிடையாது, உயிர்கள் விலங்குகள் என்கிற வேறுபாடு கூட கிடையாது. காமத்துக்கு அந்த வேறுபாடுகள் உண்டு. எனவே காதலையும் காமத்தையும் நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். காதல் என்பது உயர்ந்தது, காமம் என்பது தேவை, அதுவும் இயல்பானது, வாழ்க்கையின் ஒரு பகுதி.